இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா QUT மார்க் டெஸ்டோட ஆன்சர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சம். 7x2 is a 3-digit number and x is the missing digit. If the number is divisible by 6, the missing digit is. So இந்த நம்பர், இந்த 3-digit நம்பர் 6ஆல கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த சென்டரா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 2 and 3ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் 6ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 2 அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருந்துச்சு. டிவிசிபிலிட்டி 2 என்ன? லாஸ்ட்ல 2ஆல டிவைட் பண்ணக்கூடிய எந்த நம்பர் இருந்தாலும் அது 2ஆல கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அதே மாதிரி 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? அந்த நம்பர் எல்லாத்தையும் சம் பண்ணி கிடைக்கிற நம்பர் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா? ஸோ நமக்கு 2 வச்சு இங்கே கண்டுபிடிக்க முடியாது, 3 வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா? அப்போ 7 + x + 2 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 7 + 2 9. ஓகேவா? அதுவே 3ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்மளோட பாசிபிலிட்டிஸ் என்ன? இந்த இடத்துல எந்தெந்த நம்பர் வந்தால் நமக்கு சம்மில் 3ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் கிடைக்கும்? 0, ஏன்னா இங்கே 9 இருக்கு. 0 3 6 9 அப்படின்னு போயிட்டே இருக்குமா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆப்ஷனில் பார்க்கணும் என்னென்ன நம்பர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 0 நமக்கு இல்லை, 3 இங்கே இருக்கா? சரி ஓகே, வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா எந்த நம்பரும் இல்லை. அப்போ நம்ம இந்த இடத்துல 3ஐ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 7 + 3 + 2, ஸோ நமக்கு 12 கிடைக்கும். 12 3ஆல டிவைட் ஆகும் அண்ட் இது 2ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் 6ஆல கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஓகேவா? நம்மளோட ஆன்சர் 3. இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு சம் பார்க்க போகிறோம். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 + 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 7 - 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா நம்பரையும் செக் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா 7 ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் 3 ஸ்கொயர் ரூட் 5 3 ஸ்கொயர் ரூட் 5 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டான நம்பர்ஸ் இருக்கும்போது முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இது என்ன மாதிரி இருக்கு? இதை ஏன்னு வச்சுக்கிட்டா a + b a - b. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? a + b a - b = a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்டா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது நம்பர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது எந்த ஃபார்முலால போட முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம ஃபார்முலா 3 a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்ட். அப்போ 7 ஸ்கொயர்ட் - 3 ரூட் 5 ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ 7 பண்ணால் என்ன வரும்? 7 ஸ்கொயர்ட் 49. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் ஃபஸ்ட்டு 3 பண்ணால் 9, ரூட் 5 பண்ணால் 5 தான் வரும். ஓகேவா? அப்போது 49 - 45. அப்போ ஸ்கொயர் ரூட்டில் 4 வரும். ஸோ இதை நம்ம வெளியே எடுக்கணும்னா 2 × 2, ஒரு 2 வெளியே எடுக்கலாமா? நம்மளோட ஆன்சர் 2. பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஆவரேஜ் சம் பார்ப்போம். The average weight of 16 boys in the class is 50.25 kg and that of the remaining 8 boys is 45.15 kg. Find the average weight of all the boys in the class. ஸோ கொஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிளாஸோட பாய்ஸை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. 16 பாய்ஸ்க்கு ஒரு ஆவரேஜ் வெயிட் கொடுத்துட்டாங்க, 8 பாய்ஸ்க்கு ஒரு ஆவரேஜ் வெயிட் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது டோட்டலாக அந்த கிளாஸில் இருக்கிற பாய்ஸோட ஆவரேஜ் வெயிட் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம நார்மலாக எப்பயும் சால்வ் பண்ணுறதை விட ஈஸியாக எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு தெரியும் டோட்டல் கிளாஸ் பாய்ஸை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. 16 8ன்னு சொல்லி ரெண்டாக இருக்கா? ஸோ அதை நம்ம 16 8 அப்படின்னு ரேஷியோவில் எடுத்துப்போம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2:1 அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த 2க்கு நமக்கு தெரியும் ஆவரேஜ் 50.25. அதே மாதிரி 1க்கு 45.15. ஓகேவா? ஸோ
நம்ம எப்பவுமே ரேஷியோ எப்படி சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் 2 into 50.25 ப்ளஸ் ஸோ இங்கே 1 தான் எதுக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் 1 into 45.15 ஸோ இதை ப்ளஸ் பண்ணால் இன்னொரு நமக்கு தெரியும்ல கீழே ஃபார்முலாவில் ப்ளஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணுவோம் அப்போது 2 + 1 3 ஓகேவா ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஸோ இதை இன்ட்டு பண்ணால் நமக்கு 100.5 வரும் இது அப்படியே வந்துடும் 45.15 ஓகேவா ஸோ இதை ப்ளஸ் பண்ணால் 145.65 ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 48.55 kg வந்துடும் ஓகேவா ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர் ஸோ இதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா நம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம் சம் ஆஃப் த பாய்ஸ் எல்லாரோட பாய்ஸோட சம் வெயிட் எடுத்துகிட்டு டிவைடட் பை எவ்வளோ பாய்ஸ் அந்த கிளாஸில் இருக்காங்களோ அதை வச்சு டிவைட் பண்ணுவோமா ஸோ நமக்கு தெரியும் 16 பாய்ஸ் இருக்காங்க 16 பாய்ஸோட வெயிட் என்ன ஆவரேஜ் வெயிட் 50.25 அப்போ சம் கண்டுபிடிக்கணும்னா அது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுவோமா அப்போது 16 into 50.25 ப்ளஸ் அடுத்து ஒரு 8 பேர் இருக்காங்களா 8 into 45.15 நமக்கு தெரியும் டோட்டல் கிளாஸ் பாய்ஸ் 16 + 8 இதை இன்ட்டு பண்ணால் 804 ப்ளஸ் இதை இன்ட்டு பண்ணால் 361.2 டிவைடட் பை 24 ஸோ இதை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 804 361.2 2 இங்கே வந்துடும் 5 6 11 ஸோ 0.2 டிவைடட் பை 24 ஸோ இதை கேன்சல் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு 48.55 kg தான் கிடைக்கும் ஓகேவா நம்மளோட ஆன்சர் இதுதான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் பாய்ஸை 2 ரேஷியோவாக பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படி கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம எப்பயுமே சால்வ் பண்ணுவோம்ல ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன ஆவரேஜ் ஈக்குவல் டு sum of numbers divided by number of numbers அதை போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போ அடுத்த டாபிக் பார்ப்போம் 4000 is given at 5% per annum for 1 year and interest is compoundly half year 2000 is given at 40% per annum compounded quarterly for 1 year the total interest received is nearest to 2 ஸோ கொஸ்டினில் நமக்கு கொடுத்தது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன்ல பிரின்சிபல் வந்து 4000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% ஓகேவா அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஹாஃப் இயர்க்கு கால்குலேட் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு டைம் பீரியட் 1 இயர் ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 2000 நம்மளோட பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 40% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் குவார்ட்டர்லி கால்குலேட் பண்ணுறாங்க இதுக்குன்னா 1 இயருக்கு ஓகேவா ஸோ நமக்கு டைம் பீரியட் ரெண்டுத்துக்குமே 1 இயர் தான் ஓகேவா அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது மட்டும் ஒன்று வந்து ஹாஃப் இயர் ரெண்டாவது குவார்ட்டர்லி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம P1 4000 ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% ஓகேவா ஸோ அதே மாதிரி P2ல் 2000 இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 40% ஓகேவா இது T 1 இயர் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஹாஃப் இயர்க்கு கால்குலேட் பண்ணிடலாம் அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணுமா அப்போது P into 1 ப்ளஸ் ஹாஃப் இயர்னா R/2 100 இங்கே 2T ஓகேவா ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா 4000 into 1 ப்ளஸ் R நம்ம தெரியும் 5/2/100 2 ஓட வேல்யூ 1 ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 4000 இங்கே என்ன வரும் 5/2 2.5 ஓகேவா 100 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 ப்ளஸ் 2.5 இப்போ என்ன வரும் 102.5/100 whole square ஓகேவா
இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 4202.5 கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட அமௌண்ட். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் நமக்கு தெரியும் 4202.5 மைனஸ் இது 4000. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 202.5 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது கண்டுபிடிப்போம். குவார்ட்டர்லிக்கு ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R divided by 4 by 100. 40. ஓகேவா? ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? பியோட வேல்யூ 2000, மறந்தபடி 4000 போட்டுறக்கூடாது. அப்போது 2000 into 1 plus R நமக்கு தெரியும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 40%. 40 divided by 4 by 100. ஓகேவா? இங்கே 40னா 4 into 1. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும் நமக்கு? இங்கே 10 வருமா? அப்போது 2000 into இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 plus 10 110 divided by 100. இங்கே 4 வரும். ஓகேவா? அப்போது 2000 into இதை நம்ம 4 டைம் போடணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 2928.20 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் நமக்கு தெரியும் 2928.20 மைனஸ் 2000. ஆன்சர் வந்து 928.20. ஸோ நம்ம ரெண்டாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு 928.20. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, அவங்க டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 0 7 10 பேலன்ஸ் சொன்னீங்கன்னா 3 இங்கே 1 11. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் பி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெண்டு ஃபார்முலாத்தையும் நல்லா படிச்சிருக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாவே ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 2 numbers are in the ratio 2:3 if the sum of the number is 60. Find the numbers. ஸோ இது வந்து ஒரு ரேஷியோ கொஷின். ஓகேவா? ஸோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே 2:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதோட சம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ் வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதனால் எக்ஸ் வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா நமக்கு இந்த நம்பர் என்னன்னு தெரியாது, ரெண்டு நம்பருமே தெரியாது. ஸோ ரெண்டு நம்பருமே தெரியாமல் இருக்கும்போது நம்ம எக்ஸ் வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படி இல்லை இதில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதோட சம்மும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு தெரியும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த ரெண்டு நம்பரை 2x 3x அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த நம்பரோட சம் தான் 60. அப்போ 2x plus 3x equal to 60. அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 5x equal to 60. அப்போ x equal to 60/5 12. அப்போ xோட வேல்யூ x equal to 12. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ 2 into 12, 3 into 12. ஓகே, 24 36. இதை ப்ளஸ் பண்ணாலும் நமக்கு 60 வந்துடும். ஸோ நம்மளோட ஆன்சர் சி. இந்த சம் பார்ப்போம். A shopkeeper sold an article for rupees 2500. If the cost price of the article is 2000, find the profit percent. ஸோ நமக்கு டைரெக்டாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க கண்டுபிடிக்கணும்னு.
சோல்டு ப்ரைஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். செல்லிங் ப்ரைஸ் $2,500, காஸ்ட் ப்ரைஸ் $2,000. ஸோ அவங்க ப்ராஃபிட் வச்சு தான் விற்கிறாங்க ₹500. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ என்ன? 2,500 மைனஸ் 2,000 divided by 2,000 into 100. 500 divided by 2,000 into 100. 0 க்கு 0 cancel, 0 க்கு 0 cancel, into பண்ணா 25. ஸோ நம்மளோட ஆன்சர் 25%. ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. A person ages 2/5 of the age of his mother. After 8 years, he will 1/2 of the age of his mother. How old is mother at present? ஒரு பர்சன் இருக்காரு, அவரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து அவங்க அம்மாவோட வயசை விட 2/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் 8 இயர்ஸில் 1/2 ஆஃப் அவங்க அம்மாவில் வயசில் 1/2 இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவங்க அம்மாவோட ப்ரெசன்ட் ஏஜ். அதை நம்ம இப்போ அதை அப்போ நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ சொல்லிட்டாங்க அவரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 2/5 ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2/5 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ அந்த பர்சனோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன? 2/5 ஆஃப் மதர் ஏஜ். அவங்க அம்மாவோட ப்ரெசன்ட் ஏஜ் நமக்கு தெரியும் எக்ஸ். ஆஃப்னா நமக்கு தெரியும், அது வந்து மல்டிப்ளிகேஷனோட கீவேர்டு. ஓகேவா? இன்டூ எக்ஸ். ஸோ இதுதான் அவரோட ப்ரெசன்ட் ஏஜ். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 8 இயர்ஸ். ஸோ நம்ம ஏஜ் சம்னா நமக்கு தெரியும், நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோன்னா அதில் +8, அதாவது ஃபியூச்சர் சொன்னாங்கன்னா அந்த 8 ப்ளஸ் பண்ணணும். இதே பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ரெசன்ட்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ஆஃப்டர் 8 அப்படிங்கும்போது ஃபியூச்சர். ஸோ ஆஃப்டர் 8 இயர்ஸ் நமக்கு தெரியும் ஏஜ் ப்ராப்ளம்னாவே ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ ப்ரெசன்ட்லேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 8 வயசு அதிகமாக இருக்கும். அப்படியா? அப்படி பார்த்தா மதரோட 8 வருஷத்துக்கு அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? மதர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 8. ஸோ அந்த பர்சனோட ஏஜ் என்னவா இருக்கும்? அது கொடுத்துட்டாங்க நமக்கு 1/2 ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 ஆஃப் மதர்ஸ் ஏஜ். ஸோ அது நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகேவா? இது அந்த பர்சனோட ப்ரெசன்ட் ஏஜ். இது ஆஃப்டர் 8 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெசன்ட் ஏஜில் +8 பண்ணோன்னா நமக்கு அவரோட 8 வருஷத்துக்கான ஏஜ் தெரியுமா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட 2 8 இயர்ஸ்க்கான ஏஜ் இருக்குமா? அப்போது இது 2/5x + 8. ஓகேவா? இது வந்து அந்த ஆஃப்டர் 8 இயர்ஸ்க்கு ஈக்குவலா? ஏன்னா அது சேம் பர்சன் தான். அப்போது 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகேவா? ஸோ அப்போ இது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். எக்ஸோட வேல்யூ யார்? மதர்ஸோட ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா? இப்போ இது நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2x + 8 × 5 40/5 = x + 8/2. ஓகேவா? ஸோ இதை 5 இந்த சைடு போய் இன்ட்டு பண்ணுவோம், 2 இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ 2 × 2x + 40 =
5 into x plus 8. ஓகேவா? ஸோ இப்போ இதை உள்ள இன்ட்டு பண்ணால் 4x plus 80 equal to 5x plus 40. 4x அந்த சைடு கொண்டு போயிட்டா 5x minus 4x x கிடைக்குமா? அப்போ x equal to 40 இந்த சைடு கொண்டு வந்துருவோம். அப்போ 80 minus 40 x equal to 40. மதரோட ஏஜ் 40 years. எக்ஸை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஸ்டினை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை. இங்கே 2/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது அவங்க மதர் ஏஜ் ஆஃப் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது 2/5 அப்படிங்கிறது 2/5. அப்போ அவங்க மதர்ஸ் ஏஜ் 5ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பராக தான் இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா இங்கே டெசிமல் எதுவுமே வர முடியாது. அப்படி இங்கே 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி என்னென்ன இருக்குது? இங்கே 32 இருக்குது, அதுவும் 5ஆல் டிவைட் ஆகாது. 36ம் 5ஆல் டிவைட் ஆகாது. இங்கே 40 மட்டும்தானே ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இங்கே 48 இருக்குது, அதுவும் 5ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷினை வச்சும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்க நன் ஆஃப் திஸ் இல்லை, இன்னுமே இங்கே 20, 30 அந்த மாதிரி 5ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்ட்னர்ஷிப் பார்ப்போம். A and B started a business in partnership investing 20,000 and 15,000 respectively. After 6 months, C joined them with rupees 20,000. What will be B's share in the total profit of 25,000 earned at the end of 2 years from the starting of the business? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? A and B தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணது 20,000 and 50,000. 6 மாதத்துக்கு அப்புறம் C ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா 20,000. அப்படி இருக்கும்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 25,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. அதில் பியோட ஷேர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து 6 மந்த் அப்படின்னு சொல்லி 2 இயர் அப்படின்னு டைம் பீரியட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நமக்கு பார்ட்னர்ஷிப்பில் நமக்கு 2 தான் இருக்குது தெரியும். சிம்பிள் பார்ட்னர்ஷிப், காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ சிம்பிள் பார்ட்னர்ஷிப்னா அதில் டைம் நமக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து டைம் இருக்கா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷினில் இயர்லாம் நமக்கு டைம் பீரியட் கொடுத்துறாங்க. அப்போது நமக்கு வந்து இது வந்து காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம்லாம் நோட் பண்ணிக்கணும். A and B வந்து 2 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 6 மந்த் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஏதாவது ஒரு இதில் தான் வச்சுக்கணும். ஒன்று இயரில் வச்சுக்கணும், அப்படி இல்லைனா மந்தில் வச்சுக்கணும். அப்போ நம்ம இங்கே மந்த்லேயே வச்சுக்கலாம். மோஸ்ட்லி மந்த்லேயே வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்போ தான் C நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போவா? அப்போது A வந்து 24 மந்த்ஸ் இருந்திருக்காங்க, பியும் 24 மந்த்ஸ் இருந்திருக்காங்க. ஓகேவா? C வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்காரா? அப்போ 24லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 18. அவர் 18 மந்த்தாக இந்த பிஸ்னஸில் இருக்கார். ஓகேவா? ஸோ டைம் பீரியட் இருந்தாவே நமக்கு தெரியும் காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். அப்போது அவங்களோட எஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அண்ட் அவங்க டைம் அந்த பிஸ்னஸில் எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படிங்கிறதானா? அப்போது நமக்கு தெரியும் A இன்வெஸ்ட் பண்ணது 20,000 இன்ட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ண டைம் 24. ஓகேவா? B இன்வெஸ்ட் பண்ணது 15,000, அவரும் 2 வருஷம் இருந்திருக்காரு. அடுத்து சியா, அவர் இன்வெஸ்ட் பண்ணது 20,000, அவர் 18 மாதமாக அந்த பிஸ்னஸில் இருக்கார். ஓகேவா? ஸோ இதுதான் இவங்களோட எஃபெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே நம்ம 0, 3, 0 எல்லாத்துலேயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இன்ட்டு பண்ணால் இங்கே என்ன வரும்? 480 ஏவோடது, இங்கே 360, இங்கே 360. ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம 0, 0 கேன்சல் பண்ணலாம். இதை 12ஆல் டிவைட் பண்ணால் 4, 3, 3 வருமா? இதை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 10. இந்த 10 பார்ட்டில் பியோட ஷேர் 3 பார்ட்டா? இப்போ நம்ம அதுக்கு தான் ப்ராஃபிட் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போது 10ல் 3 பார்ட் பியோடது, அவங்களோட ப்ராஃபிட் 25,000. 0க்கு 0 கேன்சல். ஸோ இதை இன்ட்டு பண்ணால் 7,500. ஸோ பியோட ஷேர்
ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ 7500. A can do a piece of work in 10 days and B can do the same work in 20 days. With the help of C, they finish the work in 4 days. She can do the work in how many days working alone? ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார், பி வந்து 20 நாளில் முடிப்பார். ஓகேவா? சியோட ஹெல்ப்பால் அந்த ஒர்க்கை அவங்க 4 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது சி அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சம் எல்லாத்தையும் நம்ம யூனிட்டரி மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எல்சிஎம் மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து அந்த வேலையை 10 டேஸில் முடிப்பாரா, பி வந்து 20 டேஸில் முடிப்பார். ஓகே, இவங்க ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 20 வருமா? எல்சிஎம் மெத்தடில் எல்சிஎம் எடுக்கிற வேல்யூ தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ ஃபார்முலா என்னென்னா total work equal to efficient into days. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே டோட்டல் ஒர்க் தெரியும் ஏ அண்ட் பிக்கு. ஓகேவா? 20. அப்போ நம்ம தனித்தனியாக இப்போது ஏபிக்கு எஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போம். ஏன்னா நமக்கு டேஸ் தெரியும், 10 தெரியும், டோட்டல் ஒர்க் 20 அதுவும் தெரியும். அப்போது ஏவோட எஃபிஷியன்ட் என்ன? நமக்கு தெரியும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கனா டேஸ் இங்கே டிவைடடில் வந்துடுமா? அப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டேஸ். அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் தெரியும் 20 டிவைடட் பை ஏ வந்து 10 நாளில் முடிப்பார். கேன்சல் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். அதான் ஏவோட எஃபிஷியன்சி. அப்போ பிஸ் எஃபிஷியன்சி என்ன? டோட்டல் ஒர்க் 20, பி வந்து அந்த 20 டேஸில் முடிப்பார். அப்போது 1. ஓகேவா? ஸோ ஏபியோடது நமக்கு தனித்தனியாக தெரிஞ்சிருச்சு. அவங்க 3 பேர் சேர்ந்து 4 நாளில் முடிக்கிறாங்களா? ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் தெரியும் 20 டிவைடட் பை 4. 4 நாளில் 3 பேர் சேர்ந்து முடிக்கிறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 5 கிடைக்குமா? இந்த 5 என்னன்னா அவங்க 3 பேர், அதாவது ஏ, பி அண்ட் சியோட எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ அதுதான் 5. நமக்கு ஆல்ரெடி ஏ அண்ட் பிக்கு தெரியுமா? அப்போது சியோட எஃபிஷியன்சி என்ன? ஸோ இது ரெண்டுத்துல இருந்தும், அதாவது டோட்டல்ல இருந்து ஏபியோடது மைனஸ் பண்ணால் சியோடது கிடச்சிருமா? அப்போது 5 மைனஸ் ஏ ப்ளஸ் பியோடது 2 + 1. அப்போது சியோடது 2. அப்போ நமக்கு இப்போ சியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. அதை இங்கே கொண்டு போயிட்டு சி அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ நமக்கு தெரியும் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க்னா 20 டிவைடட் பை எஃபிஷியன்சி 2. அப்போது டேஸ் தெரிஞ்சிருமா? இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 10. அப்போது சியும் அந்த வேலையை 10 டேஸில் முடிச்சிடுவார். நம்மளோட ஆன்சர் பி. ஓகேவா? நீங்கள் யூனிட்டரி மெத்தடும் பாருங்கள், இதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். A cylindrical vessel with radius 6 cm and height 5 cm is to be made by melting a number of spherical metal ball of diameter 2 cm. The minimum number of balls needed is. அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசல் செஞ்சுருக்காங்க. எதை வச்சுன்னா ஸ்பெரிக்கல் மெட்டல் பாலை வச்சு செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ சிலிண்டர் வெசலோட ரேடியஸ் ஹைட்டு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி அந்த மெட்டல் பாலோட டயாமீட்டரும் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பால்ஸ் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிலிண்ட்ரிக்கல் வெசல் செய்ய எவ்வளோ ஸ்பெரிக்கல் மெட்டல் பால் தேவைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். வால்யூம் அப்படிங்கிறது ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை நம்ம மெர்ஜ் பண்ணி மாற்றினாலும் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து நிறையா மெட்டல் பாலை வச்சு சிலிண்ட்ரிக்கல் வெசல் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போது சிலிண்ட்ரிக்கல் வெசலோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பாலோட வால்யூம் நம்ம டிவைட் பண்ணும்போது எவ்வளோ பால் தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் வெசலோட வால்யூம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் மெட்டலோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் எவ்வளோ பால்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிரோமா?
ஸோ நம்ம கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் வெசல் எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டை கொடுத்துட்டாங்க, ஹைட்டு 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர். ஓகேவா, இது வந்து சிலிண்டர். அதுக்கடுத்து ஸ்பெரிக்கல் பாலோடது. அதுக்கு நமக்கு டயாமீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா, 2 சென்டிமீட்டர். அப்போ இது என்னவா இருக்கும், ஆர் 1 சென்டிமீட்டர். ஸோ இங்கே நம்ம டைரெக்டாகவே சிலிண்டரல் வால்யூம்லேருந்து அந்த ஒரு பாலோட, அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் பாலோட வால்யூமை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருமா, அப்போது required equal to first சிலிண்டரோட வால்யூம் divided by spherical ball வால்யூம். சிலிண்டரோட வால்யூம் என்ன, pi r squared h divided by 4/3 pi r cube. ஸோ நம்ம ஆரை டைரெக்டாக கேன்சல் பண்ணிடக்கூடாது. இது வந்து சிலிண்டரோட ஆர். ஓகேவா, இது ஸ்பெரிக்கல் பாலோட ஆர். ஓகேவா, அப்போது பையை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது அப்படியே மேலே போகும்போது 3/4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹச் இன்ட்டு 1/r கியூப். இல்லை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா, இந்த ஆர் சிலிண்டரோடது 3/4 இன்ட்டு அதோட ஆர் வேல்யூ என்ன, 6 இன்ட்டு 6 இன்ட்டு ஹச் வந்து 5 சென்டிமீட்டர். இது ஸ்பெரிக்கல் பாலோடது, அப்போது 1 கியூப். ஓகே, 1 கியூப்னாலும் 1 தான். ஃபஸ்ட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 வரும், இங்கே 2 வரும், திரும்ப இதை இங்கே கேன்சல் பண்ணால் 3. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணால் 3 3னா அது நமக்கு தெரியும், 27 இன்ட்டு 5 135. ஓகேவா, ஸோ எவ்வளோ பால்ஸ் தேவைப்படும்னா 135. இன்றைக்கி நம்ம கியூட் மார்க் டெஸ்ட்டில் செலக்டட் சம்ஸை பார்த்தோம். ஓகேவா, ஸோ பேலன்ஸ் சம் எல்லாமே உங்கள்கிட்ட மெட்டீரியலாக நாங்கள் கொடுத்துருவோம், அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, கரெக்டாக பண்ணவங்க ஓகே, தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க, திரும்ப ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க் ஷீட்டை வச்சு. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.